Welcome back to Engineer Translation CAD and Software Training Institute from காரைக்குடி. இன்னைக்கான டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா புஷ் செட் பியரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சப்ஜெக்ட்ல இது ஒரு சீரியஸாக போய்க்கிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் செட் பியரிங். இது வந்து எப்படி ட்ராப் பண்ணுற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2Dயில் வரைஞ்சிட்டு 3Dயில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரைட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரண்ட் வியூ. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள வந்து ஃப்ரண்ட் வியூ, இந்த கீழே செகண்ட்ல உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ. ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பாடி இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3Dயில் வந்திருப்பாங்க தனியாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ட்ராப்டிங்கில் இருக்கும். இப்போ நான் வந்து இது ஃப்ரண்டில் வரைய போகிறேன் இந்த ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கர்சர் இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 32 ஸ்டார்டிங்லேருந்து இங்கேருந்து டோட்டலாக ட்ராப் பண்ண போகிறேன். இதோட லென்த் கண்டுபிடிக்கணும். அப்போ 32 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 166 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 இது ஆட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படியே லைனை வச்சு போடுங்க. சரிங்களா? எல்லு கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கும், இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த்துங்கிறது இப்போ ஆர்த்தோ ஆன் பண்ணுறேன். ஆர்த்தோ ஆன் பண்ணிவிட்டு 32 என்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 166 என்டர். அடுத்து 32 என்டர். அப்படி கேல்குலேட் பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சுன்னா 32 இந்த சைடு. சரிங்களா? 32 என்டர். சரிங்களா? இப்போ நான் அடுத்து மேலே போகிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 28. இப்போ இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 28 கொடுத்து என்டர். அடுத்து இந்த லென்த் வந்து கொடுக்கல. சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கல நான் சொல்கிறேன். மறுபடியும் என்டர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இருந்து போவார். இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் பார்த்தீங்களா, இங்கே இருந்து 32 இல்லை 28 கொடுத்து என்டர். அடுத்து இந்த சைடு வரும். இந்த சைடு வரையில இதோட மிட் இருக்கும். மிட்ல வச்சு இங்கே கிளிக் பண்ணிடுறேன். சரிங்களா? எதுக்கான அந்த மிட்லேருந்து நம்ம எடுக்கிறதா இதை கிளிக் பண்ணிட்டு என்டர். இப்போ இந்த டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 65 கொடுத்துருக்கான். இந்த இடத்துல கொடுத்துருப்பான் 65. இப்போ எல்லு கொடுத்து என்டர். எல்லு கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும். இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி மேலே போகிறேன். 65 கொடுத்து என்டர். இப்போ நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இதில் வச்சு நான் சர்க்கிள் வரைவேன். சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்க்கிள் வந்து டயா 100, இன்னர் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டயா 66, அதுக்கு இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா டயா 50. நம்ம ரெண்டு இப்போ அந்த அவுட்டர் மட்டும் தான் வரைய போகிறேன். அப்போ டயா 100. சி கொடுத்து என்டர். சர்க்கிளுக்கு சி கமாண்ட். ஓகேவா? இதில் சென்டர் பாயிண்ட் கேட்கும். இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இருக்கும். ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 100 டயா, ரேடியஸ் வந்து 50. அப்போ டயாமீட்டரை கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணிவிட்டு 100 கொடுக்குறேன். 100 கொடுத்து என்டர். இப்போ இது ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து லைன் எடுக்கிறேன். எல்லு கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா இந்த மிட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மிட் பாயிண்ட்டுக்கு நேராக இங்கே கொண்டு வந்துட்டு இதுக்கு நேராக கொண்டு போனோம்னா இந்த டாடா லைன் மாதிரி தான் பெர்பெண்டிகுலர். இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இதோட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். கிளிக் பண்ணிவிட்டு என்டர். சரிங்களா? அதே மாதிரி தான் லைன் எடுக்கிறேன். இங்கே வச்சு கிளிக் பண்ணி இதோட ஜாயின் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு என்டர். இப்போ ட்ரிம் TR கொடுத்து டபுள் என்டர். ட்ரிம் கமாண்ட். இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, இந்த பாயிண்ட் தேவையில்லை. கொடுத்துட்டு என்டர். இப்போ இந்த லைனை டெலிட் பண்ணிடுறோம். இந்த லைனை வந்து டெலிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுவே ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா கர்வ் மாதிரி வரும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் மாதிரி வருதா? அப்போ அந்த இதோட வேல்யூ கொடுக்கல. சரிங்களா? அப்போ ஓகே, இங்கே கொடுத்துருக்கான். சாரி, இந்த வந்து ரேடியஸ் 10 கொடுத்துருக்காங்களா, இது வந்து பில்லட் அடிக்க பாருங்க. பில்லட் கமாண்ட் எஃப் கொடுத்து என்டர். செலக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். அதில் மல்டிபிள்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1 2 3 4 இடத்துல தேவைப்படும். அப்போ ஒன்றை விட அதிகமாக தேவைப்படுறதுனால மல்டிபிளை கிளிக் பண்ணிக்கிறேன். மல்டிபிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் செலக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். அதில் ரேடியஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ரேடியஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை பில்லட் ரேடியஸ் கேட்கா, நான் 10 கொடுக்குறேன். 10 கொடுத்து என்டர். செலக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இங்கே கிளிக் பண்ணுறேன். வந்துருச்சுங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு என்டர். இப்போ நம்ம இதுவை ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பண்ண போறோம்னா 3Dயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் இந்த 75 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சப்போஸ் அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரூட் கொடுக்கலன்னா இங்கே பாருங்க, இது வந்து சர்க்கிள் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிறது வந்து டாப் வியூல 100, இந்த மெயின் பாடி எக்ஸ்ட்ரூட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 75. அப்போ 75க்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டாக பாலிலேட்டா கன்வெர்ட் பண்ணணும். ஒரு பவுண்டரியாக கிரியேட் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெயின் பண்ணணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். REG கொடுத்து என்டர். இதில் வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். இதை மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு என்டர். சரிங்களா? இப்போ ஒன் ரீஜன் கிரியேட்டர்னு வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா மொத்தமாக செலக்ட் ஆகா. இப்போ வியூவை மாற்றுறோம். சரிங்களா? அந்த வியூவில் போயிட்டு மெனு பார்ல வியூவில் போயிட்டு 3D வியூவில் அதில் சவுத் ஈஸ்ட்டில் வைக்கிறேன். வந்துருச்சுங்களா? இப்போ இது வந்து சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ சவுத் ஈஸ்ட்டில் வச்சாச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் கொடுக்க போகிறேன். எக்ஸ்ட்ரூடோட வேல்யூ 75.
EXT கமெண்ட் பாரில் எக்ஸ்ட்ரூட் EXT கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும், இதில் செலக்ட் பண்ணிட்டு என்டர். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 75. எக்ஸ்ட்ரூஷன் ஹைட்னு கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் கேட்கல, 75 கொடுத்து என்டர் வந்துருச்சுங்களா. இப்போ இதுல இந்த 2D ஒயர் ஃப்ரேம் இருக்கா, இந்த டிஸ்பிளேல இருக்கும். இல்லைன்னா வியூவில் விசுவல் ஸ்டைலில் போயிட்டு ரியலிஸ்டிக்ல வச்சோம்னா உங்களுக்கு ரியலாக கிரியேட் ஆகும். இப்போ இது பிளாக் கலரில் ஒரு கலராக மாற்றிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கலரில் ஏதாவது ஒரு கலர் வச்சுக்கிட்டு சரிங்களா, உங்களுக்கு பிடிச்ச கலரை ஏதாவது ஒரு கலரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இதை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட் இருக்கும், இதை ரொட்டேட் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு கூட நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ நான் ஏதோ ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்து வந்து என்ன இருக்குன்னா, இந்த மெயின் பாடியிலே இந்த கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருவோம். இதில் இன்னொரு ட்ராயிங் இருக்கும். தாராளம் ஒரு நிமிஷம் இதை ஜூமை கம்மி பண்ணிட்டு ரெண்டு டிராயிங் இருக்கும் சரிங்களா. இதுல இந்த மேல உள்ள டிராயிங் இருக்கா, இதாக இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதுல வந்து ஜூம் பண்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 25க்கு 20 இருக்கும் சரிங்களா. அப்போ இதுல இது ஸ்லாட் மாதிரி கட் பண்ணணும். கட் பண்றது வந்து சென்டர் பாயிண்ட் எடுக்கும். இங்க இந்த கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் வியூல, இங்க இருந்து 32 டாப் வியூல. நான் வந்து டாப் வியூல வைக்கிறேன். டாப் வியூல வச்சுட்டு சரிங்களா, இதுல வந்து 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சுட்டு 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சுட்டு இப்போ மேல இருந்து ட்ரா பண்றேன். அங்க இருந்து 32 இப்போ லைன் எடுக்கிறேன். லைன் எடுத்துட்டு இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 32க்கு சரிங்களா, சென்டர் 32க்கு ஒரு லைன் என்டர் என்டர். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ரெக்டாங்கிள் இந்த ஸ்லாட் இருக்கு பார்த்தீங்களா, ரெக்டாங்கிள் வந்து லைன் வச்சு வரையலாம். இப்போ வந்து ஸ்லாட் வரையப்போ லைன் எடுக்கிறேன். லைன் எடுத்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அப்போ இந்த மிட்டு காமிக்கல பாருங்க, இந்த இருக்கா இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 20ல பாதி 10 கொடுக்குறேன். அடுத்து இந்த சைடு வரேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 25ல பாதி 12.5 கொடுக்குறேன். அடுத்து கீழே 20 கொடுக்குறேன். 20 கொடுத்து என்டர். அடுத்து இந்த சைடுல 25 கொடுக்குறேன். எல்லாம் சென்டர்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. அடுத்து 20 கொடுத்துட்டு என்டர். அடுத்து இங்க வந்து 12.5 கொடுத்து என்டர் என்டர். இப்போ இந்த இடத்துல பில்லட் அடிக்க போறோம். பில்லட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 சரிங்களா, அதில் பாதி பில்லட் எப்போ கொடுத்து என்டர். அதில் மல்டிபிள் ரேடியஸ் 10 கொடுக்குறேன். 10 கொடுத்து என்டர். இந்த லைனையும் இந்த லைனை கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த லைனு இந்த லைனு அதே மாதிரி இந்த லைனு இந்த லைனு இது வந்துருச்சுங்களா. கொடுத்துட்டு என்டர். இப்போ ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் டெலீட் பண்ணிக்க வேண்டியதான் சரிங்களா. டெலீட் பண்ணியாச்சு. இப்போ வியூவை மாற்றுறேன். வியூவை மாற்றிட்டு சவுத் ஈஸ்டில் வைக்கிறேன். நான் வந்துருச்சு பார்த்தீங்களா. ரியலிஸ்டில் வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு மேலே இருக்கும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுன்னா 2D வேர்ஃப்ரேம் வச்சுட்டு இதை வந்து ரீஜன் பண்ணுறேன். REG கொடுத்து என்டர். இதை ரீஜன் பண்ணுறேன். ரீஜன் பண்ணிட்டு ஒன் ரீஜன் கிரியேட் அமைச்சிருப்பேன். இதை ரீஜன் பண்ணதுக்கப்புறம் இதை டாப் வியூல வச்சு மிரர் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த சைடில் வச்சு மிரர் பண்ணிக்கலாம். MI கொடுத்து என்டர். ஏன்னா டபுள் சைடு தேவைப்படுது, அதனால இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர். இந்த பாயிண்டை பிடிச்சி இந்த பாயிண்ட்ல வைக்கிறேன். வச்சுட்டுனா என்டர் சரிங்களா. இப்போ வியூ மாதிரி இப்போ சவுத் ஈஸ்ட்ல வச்சுக்கிறேன். சவுத் ஈஸ்ட்ல வச்சாச்சா. வச்சதுக்கப்புறம் இதை ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ரொட்டேட் பண்ணி பார்த்தா சென்டரா இருக்கு. அப்போ இது ரெண்டையும் மூவ் பண்றேன் மேல சரிங்களா. M கொடுத்து என்டர். இந்த ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர். சும்மா வெளியில கிளிக் பண்ணி விட மேல மூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ இதை கீழே அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். EXT கொடுத்து என்டர். இந்த ஆப்ஜெக்டையும் கிளிக் பண்ணிட்டு என்டர். இதை அப்படியே கீழே இறக்கி விடுவேன். ஏன்னா ஃபுல்லாக கட் ஆகாத போது அப்படியே கீழே இறக்கிட்டு நான் வந்துருச்சா. இப்போ இதை கட் பண்ண போறோம். சப்ட்ராக்ட்னு ஒரு கமாண்ட், இந்த 3D டூல்ஸ்ல சப்ட்ராக்ட்னு கமாண்ட் இருக்கும் சரிங்களா. இந்த சப்ட்ராக்ட் கமாண்டுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து SU கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. மொத்தம் 3 டிராயிங் இருக்கு. அதில் பெரிய சைஸ் டிராயிங் ஓகேங்களா, அந்த லார்ஜ் ஓகேங்களா சைஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜ் சைஸை கிளிக் பண்ணிட்டு என்டர். அடுத்து ஸ்மால் சைஸ் ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டு என்டர். கட் ஆயிடுச்சுங்களா. இப்போ ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, கட் ஆயிடுச்சுங்களா. அவ்வளோதான். இந்த ஆப்ஜெக்ட் நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங்ல இந்த 2 சர்க்கிள் வரைய போகிறோம் சரிங்களா. இந்த அவுட்டர் சர்க்கிள் சரிங்களா. அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 சர்க்கிள். இப்போ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிராயிங்லேயே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். கவனிச்சுங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இன்னொரு டிராயிங். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் 2 சர்க்கிள், அடுத்து இன்னும் 2 சர்க்கிள் இந்த ஷார்ட் இப்போ நம்ம வரைஞ்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவால்வ்
ஹோல் ஓகேங்களா, ஆயில் போடுறதுக்கான ஹோல். இப்போ நான் வந்து இந்த சர்க்கிள் வரைய போகிறோம், அவுட்டர் சர்க்கிள். நல்லா கொஞ்சம் மறுபடியும் ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இப்போ 2D வரைபடம்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ இது வந்து சர்க்கிள் வரைகிறேன். சர்க்கிளுக்கு வந்து சி கொடுத்து என்டர் சரிங்களா. வெளியில் கூட வச்சு வரையலாம், நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சு கிளிக் பண்ணிட்டு அவுட்டர் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 100 கொடுத்துருக்காங்க. அப்போ டயாமீட்டர் கிளிக் பண்ணிட்டு 100 கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர். அடுத்து இன்னர் சர்க்கிள் வந்து டயா 66 கொடுத்துருக்காங்க. சி கொடுத்து என்டர். சென்டர் பாயிண்ட் கேட்குது, சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு டயாமீட்டர் கிளிக் பண்ணி 66 கொடுக்குறேன். வரைஞ்சிக்கணும். அதே மாதிரி இதையும் வரைஞ்சிக்கலாம். சி கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் பர் சர்க்கிள் இருக்கும், இங்கே வச்சு வெளியில் வச்சு கிளிக் பண்ணுறேன். அதில் அவுட்டர் சர்க்கிள் வந்து 66 டயாமீட்டர் கிளிக் பண்ணிட்டு 66 கொடுத்து என்டர். மறுபடியும் சி கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் பர் சர்க்கிள் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு டயா வந்து 50 கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் கிளிக் பண்ணிட்டு 50 கொடுத்து என்டர். இப்போ வரைஞ்சிட்டோம்னா இப்போ இதில் நம்ம வியூவை மாற்றிக்கலாம். சவுத்து ஈஸ்டில் வைக்கிறேன், சவுத் ஈஸ்டில் வச்சுருக்கேன். இப்போ இதை எக்ஸ்ட்ரோட் பண்ண போகிறோம். இது ஏன் 100 கொடுத்துருக்காங்கன்னா இந்த டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா 70 ட்ரா பண்ணியிருந்தோம் சரிங்களா, எக்ஸ்ட்ரோட் பண்ணியிருந்தோம். இது வந்து 100 இருக்குன்னா கவனிங்க. இப்போ இந்த டிராயிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இது டாப் வியூ, இது 75 பண்ணியிருக்கோமா, அதே மாதிரி இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி தான் இது நம்ம 100க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இஎக்ஸ் கொடுக்குறேன், இஎக்ஸ்டி கொடுத்து என்டர். ஏன்னா ரீஜன் பண்ண தேவையில்லை. இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர். அப்போ 100 சரிங்களா. எக்ஸ்ட்ரூட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100 100 கொடுத்து என்டர். அதே மாதிரி இது ரெண்டையும் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். இஎக்ஸ்டி கொடுத்து என்டர். இதுவே செலக்ட் பண்ணிட்டு என்டர் 100 கொடுக்குறேன், 100 கொடுத்து என்டர் வந்துருச்சுங்களா. இப்போ இது வேறு ரியலிஸ்டிக்காக வச்சு பார்த்துக்கலாம். ரியலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கட் ஆகிருக்காது சரிங்களா. அப்போ உள்ள கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் மாதிரி இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த கொடுத்துருக்காங்க சப்ட்ராக்ட் இதில் கொடுக்க போகிறோம். எஸ் இங்கே வந்து கமாண்ட் பாரில் எஸ் யூ கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அவுட்டர் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு என்டர். அடுத்து ஓவரால கூட செலக்ட் பண்ணிட்டு என்டர். கட் ஆயிடுச்சுங்களா, உள்ள கட் ஆயிரும். இப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன், ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இதுக்கு ஏதாவது கலர் கொடுத்துக்கிறேன், கலர் கொடுத்துட்டு எஸ்கேப் ஓகேங்களா. இப்போ நான் இதில் கட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இங்கேயே கட் பண்ணணும். எஸ் வியூ கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும், இந்த அவுட்டரை கிளிக் பண்ணிட்டு என்டர். அடுத்து ஓவரால செலக்ட் பண்ணிட்டு என்டர். இப்போ இதுவும் கட் ஆயிடுச்சு. இதுவே கிளிக் பண்ணிட்டு இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டேன்னா இப்போ இதை வந்து என்ன பண்ண போறோம்னா இதுக்குள்ள இதை மூவ் பண்ணி வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து கட் பண்ணணும் சரிங்களா. இந்த டிராயிங்ல கவனிச்சுக்கோங்க. இந்த கோல் விழுந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக கட் பண்ணி கொண்டுட்டு வரணும். அப்போ இதுவை நான் இதை எப்படி ட்ரா பண்ணேன்னா இந்த ஹைட்டு கொடுத்துருக்கலாம் பாருங்க, இந்த இருக்கா, இந்த ஆயில் கோல் வந்து உள்ள நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணணும். அப்போ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ மென்ஷன் பண்ணலை சரிங்களா, வேல்யூ மென்ஷன் பண்ணலை நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2.5. இப்போ வந்து இதை ஃப்ரண்டில் வச்சுக்கிறேன், ஃப்ரண்டில் வச்சுக்கலாம். ஃப்ரண்டில் வச்சுட்டு 2D வச்சுக்கலாம். வச்சுட்டு லைன் வச்சு வரையுது சரிங்களா. அப்படி கொடுக்கலைன்னா என்ன பண்றீங்கன்னா சிம்பிளான மெத்தட் நான் சொல்றேன். இங்க இருந்து இது மூவ் பண்ணி இங்க வச்சுட்டு அங்க இருந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் சரிங்களா. அதுதான் இதோட மெத்தட். அப்ப இது என்ன பண்றோம்னா நான் ரியலிஸ்டிக் இது சவுத் ஈஸ்ட்ல வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை மூவ் பண்ணி இங்க வைக்கிறேன். எம் கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர். இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்களா, ரெண்டுலேயே பிடிக்கல பேக்ல பிடிக்கல, இந்த சென்டரை பிடிச்சி இதில் வைக்கிறேன். வச்சுட்டு ரியலிஸ்ட் வச்சு பார்த்தோம்னா தெரியுங்களா, ஃபிட் ஆயிடுச்சுங்களா. இப்போ இதுதான் ஃப்ரண்டில் பார்க்குறேன். ஃப்ரண்டில் வச்சுட்டோம்னா ஃப்ரண்டில் அப்படி இருக்குது. இதில் 2D வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து லைன் வந்துக்கணும். இந்த பார்த்தீங்களா இங்கேருந்து ரைட்டுக்கு. அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ல இதோட லைன் வரைஞ்சி இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ இது வந்து மேலே வந்து 2.5 கொடுத்துருக்கான். அப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கொடுத்து என்டர். 2.5 கொடுத்துட்டேன், சாரி 2.5 கொடுத்துட்டு என்டர் கொடுத்து சரிங்களா. இப்போ 2.5க்கு கொடுத்தாச்சு. அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து சரிங்களா, இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. அப்போ இது என்ன பண்ணணும்னா இப்போ கொஞ்சம் கீழே நம்ம இறங்கி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கொடுத்து என்டர். அடுத்து இந்த ஹைட்டு நம்மளுக்கு கொடுக்கல சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறோம்னா இதுக்கு நேர இழுத்துருங்க சரிங்களா, நேரம் இழுத்துட்டு என்டர். இது 45 டிகிரி ஆங்கிளுக்கு நம்ம கிராஸ் லைன் வரைப்போம் போலார் ட்ராக்கில். இந்த போலார் ட்ராக்கை கீழே ஆன் பண்ணிட்டு அதில் 45 டிகிரி ஆங்கிளில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைன் எடுக்கிறேன். லைன் எடுத்து இங்கே இருந்து கிராஸாக வரைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி கொடுத்துட்டு என்டர். இப்போ டிஆர் முடிச்சு டபுள் என்டர். எது தேவையில்லையோ ட்ரிம் பண்ணிக்க வேண்டியதான் சரிங்களா. அதே மாதிரி இதுவும் தேவையில்லை. இது ஒவ்வொரு நேரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸாக கூட போக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறோம்னா செக் பண்ணிக்கலாம். இதில் ட்ரிம் பண்ணிடுறேன்.
ட்ரிம் பண்ணிவிட்டு இதை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுறோம்னா அப்படியே வெளியில் மூவ் பண்ணுறேன். எம்மு கொடுத்து என்டர். இந்த ஆப்ஜெக்ட்டு, இந்த ஆப்ஜெக்ட்டு, இந்த ஆப்ஜெக்ட்டு, இது அதே மாதிரி கீழே உள்ள லைன் இதை அப்படியே மூவ் பண்ணுறேன். வெளியில் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சுட்டு இப்போ ரியலிஸ்டிக் வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை வந்து ரீஜன் பண்ணணும். சரிங்களா? REG கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். இப்போ ரீஜன் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ரிவால்வ் பண்ண போகிறேன். சரியா? ரிவால்வ் பண்ண REV கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். ஸ்பெசிஃபை ஆக்சிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆர்த்தோ ஆன் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுனை கிளிக் பண்ணணும். சரிங்களா? எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. சாரி, 56 கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். REV கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். இந்த ஸ்பெசிஃபை ஆக்சிஸ் ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்குதா, அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். அடுத்து ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டு ஸ்பெசிஃபை ஆக்சிஸ் எண்ட் பாயிண்ட் இருக்குதா, இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆங்கிள் ஆஃப் ரெவல்யூஷன் இருக்கும் 360 டிகிரி கொடுத்து என்டர். இப்போ இது ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இதை வந்து கலராக மாற்றிக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட வச்சுக்கலாம். ஓகே, கலர் மாற்றிட்டு எஸ்கேப். இப்போ இதை மூவ் பண்ணி இந்த சென்டரில் வைக்கணும். இப்போ சென்டரில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். 2D வயர் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். 2D வயர் ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ இது என்ன ஒன்று பண்ணலாம், இந்த மிட்டில் வச்சுட்டு கூட மூவ் பண்ணலாம், இல்லைன்னா எந்த லைன் கூட வரைக்கலாம். இப்போ இங்கே வந்து இந்த சென்டர்லேருந்து ஒரு லைன் மாதிரி, இல்லைன்னா இந்த இது மூவ் பண்ணியே பார்ப்போம். சரிங்களா? எம்மு கொடுத்து என்டர். இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்ட் பிடிச்சி ஆர்த்தோ ஆஃப் பண்ணிவிட்டு இதோட மிட்டு காமிக்கல. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஆர்த்தோ ஆன் பண்ணிவிட்டு 100ல் பாதி கொடுக்குறேன், 50 கொடுக்குறேன். என்டர் என்டர். இப்போ இந்த இடத்துல வந்துச்சு. இப்போ இதை மூவ் பண்ண போகிறேன். எம்மு கொடுத்து என்டர். இதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு என்டர். இந்த மிட்டை பிடிச்சி இதோட மிட்டில் வைக்கணும். வச்சுட்டோன்னா இப்போ ரியலிஸ்டில் வைக்கிற முன்னாடி இந்த லைனை டெலிட் பண்ணிக்க. இப்போ ரியலிஸ்டில் வச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது கட் ஆகிருக்காது. சரிங்களா? இப்போ ஏதோ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட். SU கொடுத்து என்டர். இந்த இன்னர் ஆப்ஜெக்ட்டையும் இந்த ஆப்ஜெக்டையும் கிளிக் பண்ணிட்டு என்டர். அடுத்து இந்த ஸ்மால் சைஸ் கிளிக் பண்ணிட்டு என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இது கட் ஆகிருக்கும். ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, கட் ஆகிடுச்சுங்களா? இப்போ இதுவை மூவ் பண்ணி இங்கே வைக்க போகிறோம். சரியா? இதுவை மூவ் பண்ணி வைக்கணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா எம்மு கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்ட். சரிங்களா? மொத்தம் சென்டர் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் காமிக்குதா, இந்த பாயிண்ட்டை பிடிச்சி இதோட சென்டரில் வைக்கணும். சரிங்களா? இதோட சென்டரில் வைக்கணும். வச்சுட்டேன்னா இப்போ இதை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங்கில் உள்ள மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் கொண்டு வரணும். அப்போ இது வந்து கரெக்டாக 0ல் ஃபிட் ஆயிருக்கு. அப்போ டோட்டல் வந்து 100. அதில் இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா 75. 100ல் 75 போச்சுன்னா 25 வரும். அப்போ 25ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 12.5க்கு மூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம்னா எம்மு கொடுத்து என்டர். இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் வைக்கல, இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டு 12.5க்கு வெளியில் மூவ் பண்ணுறேன். 12.5 கொடுத்து என்டர் வந்துருச்சுங்களா? இப்போ ஏதோ ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. சரிங்களா? மெயின் பாடி வந்து தனியாக எடுத்து அசம்பிள் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்போ 2Dயில் வந்து 2Dயில் ட்ரா பண்ணி அதை 3Dயாக கன்வெர்ட் பண்ணி அதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுலாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயோ நம்பர் கொடுக்குறேன், கேளுங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கூட இந்த இதில் கேட்டுக்குங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ என் ஸ்கீமில் 5th செம்மில் மொத்தம் ஒரு 6 எக்ஸசைஸில் 3 எக்ஸசைஸ் நம்ம முடிச்சாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4th எக்ஸசைஸு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இன்ஜினியர் ட்ராயிங் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.